எப்படிண்ணா இருக்கீங்க? ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. நல்லா இருக்கேன்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேண்ணா. எப்படி அம்மாலாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்கண்ணா. சொல்லுங்கப்பா. ரொம்ப நாளா கோவில் திருப்பணி போயிட்டே இருக்கு, முடிஞ்சா இல்லையா? முடியலப்பா. எவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அடுத்து வேலை வாங்குறது ஒரு இதுவும் தெரியல. அப்படியே போயிடுது. நைட்டு போகணும் தூங்காம எப்படி சொல்கிறேன், சீக்கிரம் எப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் அப்படியே போயிட்டு பரவாயில்ல. கொஞ்சம் வந்துச்சு. அடுத்து வேலை சிவன் கோவில் இல்லை, சிவன் கோவில் இல்லை, அது எல்லாமே நிறைய ஃபண்டு நிறைய தேவை. யாருக்கு யோசிச்சு நம்ம கேட்கலாமே தெரியும். என்னென்ன வைக்க போறீங்க? ஓ அப்படியா? வந்து மக்களுக்கு வரும்போது அதனால அந்த பாபாஜி இருக்குல்ல, அதனால பாபா இந்த இடத்துல வந்து இந்த குபேரன் லட்சுமி குபேரன் இந்த இடத்துல குபேரன் வச்சு வேலையை பண்ணிருக்காங்க. தத்தாத்தி வந்தோம் இந்த இடத்துல ஆயுதம் வந்தோம். இந்த இடத்துல 15 சித்தர்கள், இந்த இடத்துல 18 சித்தர்கள். இந்த பெரிய கோவில்ல 107 சிலை வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு சிலையை வைக்க முடியுமா? நமக்கு தேவைப்பா 18 சித்தர்கள், நமக்கு பிடிச்ச முன்னோர்கள். முன்னோர்களால 18 சித்தர்கள். இந்த முன்னோர் போகிறோம். இது பேக் சேர்க்கணும். இந்த இடத்துல முக்கியம். இந்த இடத்துல வந்து ஐயப்பன் இருக்கும். இந்த இடத்துல ஐயப்பன் இந்த இடத்துல ஐயப்பன் வந்துச்சுன்னா நம்ம அடுத்தது நம்ம இது பண்ணிக்கிட்டே போகணும். ரெடி ஆயிடுச்சா? உங்களுக்கு தேவையான ஃபண்டுலாம் கிடைச்சிருச்சாண்ணா? எல்லாமே ஒன்றும் கிடைக்கல. குபேரன் சிலை கொஞ்சம் இது பண்ணும்போது 18 சித்திரை சிலை பார்த்து முடிச்சோம். இப்போ 15 குபேரன் மகாவிஷ்ணு சிலை கொஞ்சம் உருவாக்கிக்கலாம். அதுவே ஒரு 4 அடிக்கிட்ட வரும். எப்படின்னா கொண்டு வந்து தெரியல. ஆனால் எதுவாக வந்துடும். ஒரு கடவுளுடைய நம்பிக்கையில் அந்த இடத்துல கருவாரி அமைச்சாச்சு. அவருக்கு கருவாரி வந்துச்சு. இந்த 18 சித்தருக்கு நிறையா ஒரு சிலையை ஒரு 2 அடி 2 அடி அவருக்கு இந்த இடத்துல நாகம் வந்துடும். நாங்கள் அது எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன இருந்தாலும் வீடியோ மூலமாக இதை பற்றி பேசியிருக்கோம். உங்களால் முடிஞ்ச ஏதோ சின்ன ஒரு உதவி எங்களை கொடுத்து உதவுனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்த வேலை நம்ம செய்யும். எல்லாமே நிறைய இடத்துல நிறைய வேலை செய்யும். பார்க்குற மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிவன் கோயில் கட்டுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறேன்னா கண்டிப்பாக மக்களே நம்ம சிவன் கோவிலை கட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நன்கொடையாக நீங்கள் வந்து கண்டிப்பாக தரலாம். அண்ணாவோட ஜிபே நம்பர் வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு தரேன். நீங்களே கூட இது ஸ்கேம்லாம் நினைக்காதீங்க. நீங்களும் கூட டேரெக்டாக ஒரு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லைனா கோவிலே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக விசிட் பண்ணி இங்கே என்னென்ன வேலைலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுட்டு கூட உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தரலாம். இந்த இடத்துல நம்ம சத்திரம் பெரிய கல்யாணம் காது போனாலும் அதனால எவ்வளோ அகலமாக எங்கேயுமே போயிடக்கூடாது. கோயில் உதவி அப்படி இருக்கணும். ஏதோ ஒரு அதனால தான் அந்த அகலப்படுத்தி எல்லாமே ஒரு வச்சுருக்காங்க. அளவுக்கு மக்களுடைய எதிர்பார்த்த மாரி ஓரளவுக்கு வந்துருச்சு. அது பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அடுத்த வேலை அடுத்த கிடக்கு நம்ம தாண்டுறது எப்படி தாண்டுறது அதுதான் நமக்கு தெரியல. அடுத்து ஏன்னா நான் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டே இருந்தேன்னா வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அடுத்து சிமெண்ட் எம்சாண்டு அப்பா நல்லா பண்ணுறோம். அடுத்தது என்ன பண்ண யார் போய் கேட்கறது அப்படியே பயங்கரமாக சாதாரண வெளியே போகணும். போயிட்டே இருக்கிறாங்க. 51 சிலை வந்து 51 அடி முருகன் சிலை வந்து வைக்க உள்ளது அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க. அது எப்போ அந்த வேலை எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இந்த வேலை முடிஞ்ச உடனே கோபுர வேலை 4 சேர ஒரு கோபுர வேலை
கோபுர வேலை முடிஞ்சு அடுத்தது கோபுர வேலை முடிக்கணும். அதனால் பாதையே இந்த வேலை முடிஞ்சதும் அடுத்த வேலை இன்னொன்று யோசிக்க முடியாது. மற்ற ஆனால் கூடிய விரைவில் சீக்கிரம் நடக்கும் சிவனுடைய அதனால நல்லம்பாக்கம் சிவன் கோயில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 51 அடி திருவுருவ சிலை, முருகனோட திருவுருவ சிலை வந்து அமைய உள்ளதுங்க. ஸோ அதுக்கு மக்களாக்கி நீங்கள் வந்து கண்டிப்பா உங்களால முடிஞ்ச உதவியை வந்து நீங்க அதுல வந்து உதவலாம்.